குருவாயூர் அம்பல நடையில் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். இது ஒரு மலையாள படம். இப்ப தமிழ் டப்பிங்ல ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மலையாள படம்னாவே மசாலா விஷயங்கள் எல்லாம் இல்லாம ஹீரோயிசம் இல்லாம ஒரு யதார்த்தமான கதை கொண்ட ஒரு படமா இருக்கும். இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா, ஒரு பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில இருக்க ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. அந்த மாப்பிள்ளை இப்ப துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாப்பிள்ளையே இந்த பொண்ணுக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க, கல்யாணத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. நடக்க போற இந்த கல்யாணத்துல வர பிரச்சனை எல்லாம் என்னன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த கதை சின்ன ஒரு கதை தான். நாடகம் எடுக்க வேண்டிய ஒரு கதையை வச்சுதான் அவங்க படம் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்ன கதையை வச்சு அங்கங்க சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு ஸ்கிரீன் பிளேவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எடிட்டிங்கும் இந்த படத்தை வேற கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். இந்த கதையில இருந்த நடிகர்களோட தேர்வும் சரி, அந்த கேரக்டரும் சரி, அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நடிச்ச விதமும் சரி, இது எல்லாமே இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குனுச்சு. இந்த படத்துல பிரீத்தி விராஜ் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஆரம்பத்துல அவரு ஒரு ரகடான ஆளா இருந்து சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நார்மலான ஆளா மாறுவாரு. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கின கேரக்டர். பாசில் ஜோசப் ஒரு மலையாள நடிகர், ஒரு டைரக்டர். இந்த படத்துல அவர் தான் மெயின் ரோல் பண்ணிருக்காரு. அவரு பண்ணன அந்த கேரக்டரும் காமெடியா இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருந்துச்சு. யோகி பாபு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வில்லன் ரோல்ல வந்து காமெடி பண்ணிட்டு போவாரு. அந்த கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. ஹீரோயினியோட ஆக்டிங்கும், அப்புறம் இந்த கல்யாணத்தை கெடுத்து விடுறதுக்கு ஒரு 2-3 கேரக்டர் வரும். அந்த கேரக்டரோட நடிப்பும் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எங்கெங்கெல்லாம் இந்த படம் ஸ்லோ ஆகுதோ அங்கங்கெல்லாம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த படத்தை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குது. சூப்பரா பண்ணிருந்தாங்க இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை. அதே மாதிரி தான் இந்த படத்துல இருக்க சாங்குக்குன்னு தனியான சீன் கிடையாது. இந்த படத்துல பாஸ்டா போக வேண்டிய சீன் இருக்க வேண்டிய இடத்துல சாங் வச்சிருப்பாங்க. அந்த சாங்கும் சரி, அந்த சாங்ல வர லைனும் சரி, மியூசிக்கும் சரி, இது எல்லாமே இந்த படத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு பண்ண எடிட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலான படம் இது கிடையாது. அப்படி இருந்தாலும் எடிட்டிங்ல எங்கெங்க இன்ட்ரெஸ்டா எடிட்டிங் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டா எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு அந்த இடத்தை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா மலையாள படம்னாவே ஒரு படம், அந்த படத்தோட கதை, அந்த கதையை மையப்படுத்தி தான் அந்த மொத்த படமுமே இருக்கும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல எங்கேயுமே போக மாட்டாங்க. முழுக்க முழுக்க அந்த கதைக்கு மட்டுமே போக்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லா மலையாள படத்திலயுமே இருக்கும். இந்த படத்துல அங்கங்க கொஞ்சம் சீன் நாடக ஃபீல் கொடுக்கும். இவங்க ஃபேமிலி கதை எடுத்து பண்ணிருக்கிறதால அப்படி வந்திருக்கலாம். அதுவும் ரொம்ப நாடகத்தனமா போகாம அங்கங்க வச்ச சின்ன சின்ன ட்விஸ்ட், பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஸ்கிரீன் பிளே வச்சு இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டாங்க. நான் இப்ப மைனஸ்னு சொன்ன விஷயம் பெரிய ஒரு குறை இல்ல, நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதனால நான் இப்ப அதை சொன்னேன். மொத்தத்துல இந்த படம் ஃபேமிலியோட பாக்குற மாதிரியான ஒரு பொழுதுபோக்கான படம்னே சொல்லலாம். நீங்க ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணும் இருக்கீங்கன்னா தாராளமா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம்.